குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலி. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேதவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 25/10/2025 சனிக்கிழமை தினம் ஐப்பசி மாதம் 8ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தகிர். சூரிய உதயம் காலை 6:02. கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று முழுவதும் சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 7:08 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நாமயோகம் இன்று அதிகாலை 5:16 வரை சௌபாகியம், பின்பு சோபனம். கரணம் இன்று பிற்பகல் 12:46 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 7:08 வரை அஸ்வினி, பின்பு பரணி. நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மேஷ ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட காரிய தடைகள் நீங்கும். விரதாதி விசேஷங்கள் சதுர்த்தி தினம். இவை சுக்லபக்ஷ சதுர்த்தி என்று பொருள். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே என்று வழிபடுங்கள். விநாயக பெருமானுக்கு மோதகம் வைத்து வழிபடுவது செல்வ செழிப்பை தரும். பண கஷ்டங்கள், குடும்ப கஷ்டங்கள் தீர்ந்து எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் க்ஷேமங்கள், லாபங்கள், சுபிக்ஷம், சௌபாகியம், பொக்கிஷத்தோடு இருப்பீர்கள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? புதிய ஆடை ஆபரணம் அணிய நல்ல நாள். கல்வி கற்க ஏற்ற நாள். விதை விதைக்க உகந்த நாள். மனை பணிகளை தொடர சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மாலை 5:38 முதல் 7:19 வரை மேஷ லக்னம். 7:20 முதல் 9:12 வரை இரவு ரிஷப லக்னம். 9:13 முதல் 11:18 வரை மிதுன லக்னம். 11:19 முதல் 1:30 வரை காலை கடக லக்னம். 1:31 முதல் 3:36 வரை சிம்ம லக்னம். 3:37 முதல் காலை 5:35 வரை கன்னி லக்னம். 5:40 முதல் 7:38 வரை துலாம் லக்னம். 7:39 முதல் காலை 9:44 வரை விருச்சக லக்னம். 9:45 முதல் 11:56 வரை தனுசு லக்னம். காலை 11:57 முதல் 2:01 வரை மதியம் மகர லக்னம். 2:02 முதல் 3:55 வரை மாலை கும்ப லக்னம். 3:56 முதல் 5:37 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்தால் ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி உண்டாகும். கர்ம வினைகள் குறையும். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத் என்று வழிபடுங்கள்.
சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. மதியம் 3 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் அதிக அளவில் பொறுப்புகளை கையாள வேண்டியிருக்கோங்க. இதற்கு நீங்கள் சரியாக திட்டமிட்டு ஒரு கட்டுப்பாடான ஒரு அணுகுமுறையோட வேலைகளை செய்தால்தான் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பொறுப்புகளையும் மிக சீராக உங்களிடம் கொடுத்தவர்களும் கூட மன மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். தகுந்த நபர்களிடம்தான் பொறுப்பை ஒப்படைச்சிக்கிறோங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். மேற்கூறிய சில விஷயங்களை எப்பொழுதும் கவனமாகவே பார்த்து செய்வது நல்லது. சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படலாங்க. சமநிலையை இழக்காமல் இருக்கணும். அதாவது எப்பொழுதும் சீரான ஒரு மனநிலையில் இருக்கணும். ஒரு சில நேரங்களில் கோவப்படுறது, ஒரு சில நேரங்களில் ஒரு தாழ்வா பணிவா நடக்கிறது அப்படின்னு இல்லாமல் எப்பொழுதுமே ஒரு சமநிலை போக்கோடு இருந்துட்டீங்கன்னா யாருக்கும் எந்த விதமான சங்கடங்களும் காணப்படாது. உங்கள் ரூபமாக சில நேரங்களில் பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு எப்பொழுதுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது நல்லதுங்க. வேலை நேரங்களில் தவறுகள் ஏற்படலாங்க. அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ராசி அமைப்பின்படி இன்றைய நாள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். திருமணமானவர்கள் உங்களுடைய துணையோட நல்ல இணக்கமாக பேசுறது, அவங்களோட ஒரு அனுசரணையான போக்கோடு நடந்துக்கிறது கஷ்டமாக உங்களுக்கு இருந்தாலும் கால சூழ்நிலைகள் நீங்கள் இப்படி நடந்துதான் ஆக வேண்டும். எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் குடும்பத்தில் வரக்கூடிய மனஸ்தாபங்களை மட்டும் யாராலும் சந்திக்க இயலாது. ஆக அந்த ஒரு நிலையை மனதில் வைத்து பொறுமையோடு நடந்து கொள்ளுங்கள். கவனமற்ற வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். காதலிக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வருங்கால துணையிடம் பேசும் பொழுது சில வார்த்தைகளை குறைத்து கொள்வது நல்லது. அதிகமாக சில ஆழமான விஷயங்களை பற்றி பேச வேண்டாம். அதிலும் அவர்களுடைய மனது பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களையோ அல்லது உணர்ச்சி வசப்படக்கூடிய விஷயங்களை பற்றியோ பேச வேண்டாம். இது உறவை பாதிக்கலாங்க. வருமானம் குறைந்துதான் இருக்கும். இருந்தாலும் ஏதாவது ஒரு சங்கடங்களை சந்தித்து அதன் பிறகு உங்களுக்கு பணத்தை பெறக்கூடிய நிலை இருக்கலாம். வரக்கூடிய பணம் காலதாமதமாக இருக்கலாங்க. சேமிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் பணத்தினுடைய தன்மையை உணர்ந்தவர்களாக நீங்கள் இருந்தீர்களே ஆனால் உங்களுடைய அனுபவத்தை கொண்டு பணத்தை அதிகமாக செலவு செய்யாமல் குறைந்த அளவே செலவு செய்வது நல்லது. கடன் வாங்காமல் பார்த்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தினத்தில் கடன் வாங்குவது என்பது அது நிலையாகிவிடும். ஆக இந்த நாளில் மட்டும் மேஷராசி என்பர்கள் கடன் வாங்க வேண்டாம். மன உளைச்சல் ஏற்படலாங்க. இதன் காரணமாகவும் முதுகுவலி, கால்வலி, கைவலி இப்படி உடல் அசதிகள் இருந்து கொண்டே இருக்குங்க. மெடிடேஷன், யோகா இதை கொஞ்சம் காலை நேரங்களில் செய்யும் பொழுதும் அதிகாலை பொழுது எழுந்து தெய்வ மந்திரங்களை செய்கிறதுனாலையும் உங்களுக்கு சுப பலன் உண்டாக்கும். ராசிப்படி மாணவர்களும் கவனமாக இருக்கணுங்க. எவ்வளவுதான் படித்தாலும் மனதில் பதிய வைக்க முடியாது, குழப்பங்களாகவே இருக்கும். கணக்கு பாடம் சம்பந்தமான பாடங்களை படிக்கிறவங்களுக்கு ஒரு முறைக்கு இருமுறை அல்ல பல முறை நீங்கள் கணக்கிட்டு பார்த்து அதற்கான விடை சரியாக வரும் வரையில் ஓய்வு என்பது இல்லாமல் உழைத்து செய்தால் மட்டும்தான் பலன் கிடைக்கும். ராசிக்கான சுப ஓரைகள் மேஷராசி அன்பர்களுக்கு பொதுவாக சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் இந்த ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சுப நிகழ்ச்சிகள், சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செவ்வாய் மற்றும் குரு ஓரைகள் நல்ல பலன் கொடுக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு சுக்கிர ஓரை நல்லது. கல்வி சம்பந்தமான செயலுக்கு சந்திர ஓரை நல்ல பலன் தரும். தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு செவ்வாய், புதன், குரு ஓரைகள் நன்மையான பலன்களை ஏற்படுத்துங்க. ராசிக்கான அமைப்பு இன்றைய நாள் மத்தியமமாகத்தான் இருக்கிறது. கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடிய நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரிஷபராசி அன்பர்களே, கொடுக்கல் வாங்கல்ல சிந்தித்து தான் செயல்படணுங்க. நவகிரக வழிபாடு செய்யறது ரொம்ப அவசியங்க. அதிலும் சனிக்கிழமை தினம் நவகிரகத்திற்குண்டான பூஜை வழிபாடு முறைகள் செய்யலாம். நவகிரகங்களுக்கும் பால் அபிஷேகம் செய்வது, பிரத்யேகமாக சந்திர பகவானுக்கு செய்வது, சனி பகவான் மற்ற கிரகங்களுக்கும் நீங்கள் சேர்த்து செய்யும் பொழுது
அதற்குண்டான நல்ல பலன்கள் என்பது கிடைக்குங்க. தாய் வழி உறவுகள் மூலமாக அனுசரித்து தான் செல்லணுங்க. வெளியே வேலை விஷயமாக செல்லக்கூடியவர்கள் பயண நேரங்களிலும் போது கையில் எப்போவும் டிரைவிங் லைசன்ஸ், வண்டிக்குண்டான இன்சூரன்ஸ் போன்ற ஆவணங்களை தகுந்த முறையில் எடுத்துகிட்டு போகணும். இந்த காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் சில நடைமுறைகள், விதிமுறைகளை பின்பற்றுவது நல்லது. சாலையோர பாதுகாப்பு கருதி நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியங்க. உங்களுடைய கடமைகளை சரிவர செய்தாலே யாருக்கும் எந்த விதமான தீங்குகளும் நிகழாது. தேவையில்லாமல் அபராதங்கள் கட்ட வேண்டியிருக்கலாம். சாலை விதியை நீங்கள் கடைபிடிக்காத போது கவனமாக இருங்கள். பொருட்கள் வாங்குவது, விற்பது சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். யாரிடத்திலும் புது வகையான பொருட்களை வாங்குதல் என்பது கூடாது. எந்த ஒரு விஷயத்திற்கும் ஆசைப்படாமல் நீங்கள் கட்டுப்பாடோடு இருந்தால் எந்த வீண் விரயங்களும் உண்டாகாது. குழந்தைகளிடத்தில் வீட்டில் மகிழ்ச்சிகரமாக நடப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அரவணைத்து சென்றால்தான் குடும்பம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உடல் நிலையிலும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அவ்வப்போது மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்களாங்க. சில காரியங்களை நீங்கள் செய்ய நினைத்தாலும் கூட ஏதோ ஒரு வித காரியத்திற்காக தள்ளிக்கொண்டே இருக்குங்க. சுப காரியத்துக்காக முன்னெடுத்து செல்பவர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். வெளி இடங்களில் மதிப்பு மரியாதையோடு சில விஷயங்களை நீங்கள் செய்தாக வேண்டியது அவசியங்க. மற்றவர்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதைகள் குறைவானாலும் நீங்கள் எந்த விதங்களிலும் பரபரப்போ பதட்டமோ இல்லாமல் பொறுமையாக இருங்கள். காலங்கள் நகர நகர இதுவும் கடந்து போகும் என்கிற மனநிலையோடு செயல்பட வேண்டியது நல்லது. பேச்சுக்களை குறைத்து கொள்ளுங்கள். அரசு உதவியை நாடக்கூடியவர்களுக்கு சலுகைகள் இன்றைய நாள் குறைவாகத்தான் கிடைக்குங்க. உடல் நிலையில் ஏற்படக்கூடிய சில மாற்றத்தின் காரணமாக பய உணர்வுகள் ஏற்படலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சில கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது ஏற்படலாங்க. எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கிறதுல காலதாமதங்கள் இருக்கும். உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களில் பொறுமையாகத்தான் நீங்கள் செய்தாக வேண்டும். ஒரு சில விஷயங்கள் எண்ணினாலும் அவை செய்வதற்கு சில நேரங்களில் காலதாமதமாகிவிடும். அவசரப்பட வேண்டாம். சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். மாணவர்கள் படிக்கக்கூடிய விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மந்தத்தன்மை இருக்கோங்க. மற்றவங்களோடு பேசும் பொழுது தேவையில்லாத வார்த்தைகளையோ விவாதங்களையோ ஈடுபடாதீங்க. பேச்சை குறைத்து கொண்டு மன அமைதியோடு இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ராசி அமைப்பு படி கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். சனிக்கிழமை தினம் கடன் பெறுவது என்பது தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும். அந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் என்றாலும் சூழ்நிலைகள் காணப்படாது. ஆக ரிஷபராசி அன்பர்களை, சனிக்கிழமை தினம் என்பது ஸ்திர நாள். கிரக வழிபாடு செய்வது மதியம் 1 முதல் 2 மணிக்குள்ளாக சனீஸ்வர பகவானை நினைத்து நீங்கள் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைத்தாலே இந்த நாளுக்கான தோஷங்கள்லாம் விலகிடுங்க. தேவார திருப்பதிக பாடல்களில் பச்சை பதிகம் எனும் பாடல்களை ஆத்மார்த்தமாக நீங்கள் படித்தாலே கிரக தோஷங்கள் விலகும். அதே போல சில இடர்பாடுகள் எல்லாமே நீங்க வேண்டும் என்றால் தேவார பதிக பாடல்களைத்தான் நீங்கள் பாட வேண்டும். இந்த நாளுக்கான சுப ஹோரைகள் பொதுவாக சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஓரைகள் அமோகமாக பலன்களை கொடுக்கும். அதாவது சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஓரைகளில் செய்யும் பொழுது நல்ல பலன் உண்டு. புதிய வீடு, ஆடை ஆபரணங்கள், மனை சார்ந்த விஷயம் சுக்கிர ஓரை நல்ல பலன் தரும். அதே போல் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் சுக்கிர ஓரையில் அதற்கான சிகிச்சை மேற்கொண்டால் அந்த ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள்ல குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களே காலதாமதம் உண்டாக்குங்க. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருந்தால் காரியத்தில் ஓரளவேனும் பலன் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க்க வளமுடன். மிதுன ராசி அன்பர்களே, மனசுல புதுவிதமான எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்குங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு பல நிலைகளில் முயற்சி செய்வீங்க. பலருடைய கருத்துக்களையும் அவ்வப்போது கேட்பீர்கள். நண்பர்களுடனான பேச்சுவார்த்தைகளில் ஒரு தீவிரமான ஒரு அணுகுமுறை இருக்கும். அதாவது பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய கருத்துக்களை முழுமையாக கிரகித்து கொள்வதற்கு முயற்சி செய்வீர்கள். தெரியாத விஷயங்களை கூட சில நுணுக்கமாக மற்றவர்களோடு கலந்து ஆலோசித்து அறிந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கிறது. உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவானுடைய அதிபதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய நாள். அவருடைய அனுகிரகம் பெற்ற நாள் என்றே சொல்லலாம். சனிக்கிழமை தினம். ஆக திருப்பதி ஏழுமலையான் பெருமாளை வழிபடுவது சகல காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாக்குங்க. மாணவர்களுக்கு படிப்பு நிலைப்பாடுகளில் அந்த கல்வித்துறைகளில் இருக்கிறவங்களுக்கு மேன்மையான பலன் உண்டு. படிக்கணுங்கிற ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். சில நுணுக்கங்களையும் தானாகவே உணர்ந்து கொள்வீர்கள். ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நேரத்திற்கு முன்பாகவே புரிதல் என்பது உண்டாக்கும். எந்த பாடத்தை எடுத்தாலும் சரி அதனுடைய சாராம்சத்தை முழுமையாக அறிந்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஞானம் வெளிப்படும். மிதுன ராசி என்பர்களுக்கு இயல்பாகவே
உங்களுடைய செயல்கள் நல்ல விதமாக இருப்பதால் அடுத்தடுத்த செயல்களும் சீக்கிரமாகவே நல்ல விதமாகவே நடக்கும். நீண்ட நாளான பிரார்த்தனைகள் எல்லாம் இந்த நாள் நிறைவேற்றுவீங்க. சனிக்கிழமை தினம் ஆக இந்த நாள் வராகி அன்னையை வழிபாடு செய்பவர்களுக்கு சகல காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். அதோடு வருமானம், வியாபாரம், தொழில முன்னேற்றம், எதிரிகள் தொல்லைகள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் வலுப்பெறும், எண்ணத்தில் தெளிவு உண்டாகும். ஆக அன்னை ஸ்ரீ வராகியை வழிபடுபவர்களுக்கு சகல சேமங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். உழவு தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த வளர்பிறை பஞ்சமி நாளில் அம்பாளுக்கு வழிபாடு செய்ய வேண்டும். அன்னை ஸ்ரீ வராகி ஆனவள் கையில் வைத்திருப்பது உலக்கை. ஆக விவசாய பெருமக்கள் சரி, மற்ற பூமி காரியங்கள் செய்பவர்களும் அன்னை ஸ்ரீ வராகி வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று. நீண்ட நாளாக நீங்கள் செய்ய நினைத்த ஆலய திருப்பணிகள், ஆலயத்திற்குண்டான சில செலவுகளையும் மேற்கொள்வீர்கள். கற்பனை சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படலாங்க. கூடுமான வரையில் எழுத்து சம்பந்தமாக, மீடியா தொடர்பாக, அதாவது ஊடகத்துறையில் பணிபுரிபவர்கள், கணினி சம்பந்தமான படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவருக்குமே நல்ல பலன் உண்டாக்குங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு என்பது இந்த நாள் மாணவர்களுக்கு பூரணமாகவே கிடைக்கப் போகிறது. சுப காரியம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்குங்க. வீட்டில் பிள்ளைகளுக்கு உண்டான திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். அதி அற்புதமான பலன்கள் இருக்கிறது. திருமணத்திற்குண்டான சில விஷயங்களை முன்னெடுத்து செல்வது, பேச்சுவார்த்தைகள் மட்டுமல்ல, சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கும் ஏற்ற நாளாகத்தான் இருக்கிறது. வளர்பிறை பஞ்சமி திதி சனிக்கிழமை தினம் என்பதால் பொன் பொருள் ஆபரண சேர்க்கை செய்யலாம். குறிப்பாக வெள்ளி சம்பந்தமான பொருட்கள், இடம், வீடு, மனை, நிலம் வாங்கக்கூடிய நேரத்தில் இருப்பவர்கள், வாங்கக்கூடிய அந்த சக்தியை, பண பலம் பெற்றவர்கள் இந்த நாள் தாராளமாக வாங்குவது நல்லது. எவ்வளவு பெரிய வேலைகளில் நீங்கள் ஈடுபட்டாலும் விவேகத்தோடு இருக்கணுங்க. அவசரம் காட்டாதீர்கள். பொறுமையாக இருந்தால்தான் உங்களுக்கு காரியங்கள் சாதகமாக நடக்கும். உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த சுப பலன்களை பெறுவீர்கள். ராசிக்கான சுப ஹோரை பொதுவாக சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய ஓரைகள் நல்ல யோகங்களை தருங்க. அதாவது உங்களுடைய புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு, கல்வி, தொழில், மனை வாங்க, வீடு கட்ட, உத்தியோகம் செல்வதற்கு, அதாவது வேலைக்கு செல்வதற்கு கூட புதன் ஓரை மிகவுமே நல்லது. அதே போல தங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஓரைகளில் தொடங்கினால் அல்லது செய்யும் பொழுது அந்த காரியம் நல்ல விதமாக நடக்கும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை எண்ணங்கள் கைகூடி வரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கடகராசி அன்பர்களே, உறவினர்கள் பற்றிய புரிதல் ஏற்படுங்க. உங்களுடைய ராசி அமைப்பு படி இன்றைய நாள் மற்றவர்களுடைய குணநலன்களுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்தும் நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய சிரமமான ஒரு நேரங்களில் யாரெல்லாம் உங்களுக்கு துணை புரிகிறார்கள், உங்களுடைய எல்லா விதமான விஷயங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் யார், உங்களுடைய நலன் கருதி யாரெல்லாம் உங்களுடைய இருக்கிறார்கள் என்கிற ஒரு நிலையை பூரணமாகவே உணர்ந்து கொள்வீர்கள். வீட்டில் துணைவியாரை பற்றியும் உங்களுடைய பிள்ளைகளை பற்றியும் பூரணமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை உருவாக்குங்க. அது மட்டுமல்ல, விவசாயம் சம்பந்தமான வேலைகள் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு யோகம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். மற்றவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து நீங்கள் சில மாற்றங்களையும் செய்ய முற்படுவீர்கள். புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமாக கிடைக்குங்க. உத்தியோகம் சம்பந்தமான வேலைகள் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகவே அமைய போகுது. கடகராசி அன்பர்களுக்கு வருமான தொடர்பு சம்பந்தமாக உங்களுடைய செயலுக்கு ஏற்றபடி உயர்வு உண்டாக்குங்க. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய நாள். வழக்கு சம்பந்தமான செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படலாம். சொத்துக்கள் சம்பந்தமாகவோ அல்லது உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட சில குடும்ப தகராறு காரணமாகவோ அல்லது சொத்துக்கள் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களுக்காக வழக்குகள் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்க பெறுவீர்கள். வழக்கினுடைய நிலை மாறும் பொழுது சில நேரங்களில் மன வருத்தங்கள் உண்டாக்கும். கடகராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாங்க. வருமானம் சம்பந்தமாக அதீதமான முயற்சிகள் செய்ய வேண்டியதாகத்தான் இருக்கும். மன சஞ்சலங்கள் இல்லாமல் தெளிவோடு இருப்பதற்கு முயற்சியும் செய்யுங்கள். பிறருடைய ஆதரவு என்பது உங்களுக்கு ஓரளவிற்கு கை கொடுக்கலாம். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மன வருத்தங்களை ஏற்படுத்தலாம். இருந்தாலும் பெற்ற பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை பற்றி வெளி நபர்களிடம் விமர்சிக்காதீர்கள். எந்த விதங்களிலும் அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி குறை கூறுவதோ அல்லது குற்றம் சாட்டுவதோ இந்த நாள் பலன் அளிக்காது. கடகராசி அன்பர்களுக்கு மனநிலையில் சில சஞ்சலமான போக்கே காணப்படுங்க. நிம்மதி என்பது குறைவாகத்தான் இருக்கும். எந்த காரியத்தை எப்படி செய்வது என்கிற புரிதல்கள் காணப்படாது. ராசியினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், கேத்து பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் எனவும்
6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவானும், 7ஆம் இடத்துல சனி பகவான், 9ஆம் வீட்டில் குரு பகவானும், 10ஆம் இடத்துல ராகு பகவான், 12வது வீட்டில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் நிலவுகிறது. இந்த ஒரு கிரக அமைப்பின் காரணமாகத்தான் உங்களுக்கு மேற்கூறிய சில விஷயங்கள்லாம் நடக்குங்க. அன்றாடம் கிரகங்களுடைய நகர்வுகள் போக்குக்கு ஏற்ற மாதிரி கடகராசி என்பர்களே உங்களுக்கான பலன்களும் மாறுபடலாம். ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் சற்று கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மருத்துவ ரீதியாக ஆலோசனை பெற்று கொண்டிருப்பவர்கள் அதற்கு ஏற்றபடி நீங்கள் நடந்து கொள்வது நல்லது. கவனமாக பணம் சம்பந்தமான விஷயமாகட்டும், ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயமாகட்டும், கொடுக்கல் வாங்கல் பேச்சுவார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் இந்த நாள் நீங்கள் எச்சரிக்கையுடன் தான் இருக்க வேண்டும். மாணவர்கள் எதிர்காலத்திற்குண்டான சில முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். காலதாமதங்கள் உண்டாக்கலாங்க. படிப்பில் இருக்கக்கூடிய முக்கிய நுணுக்கங்களை அறிந்து கொள்வதற்கு முயற்சியும் செய்வீர்கள். சரியாக திட்டமிட்டு படிப்பது என்பது அவசியங்க. உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவை நாடினால் நிச்சயமாக ஒரு நல்ல வழி கிடைக்குங்க. பெற்றோர்களிடத்துல மனம் விட்டு பேசுவது, அது மட்டுமல்ல உங்களுடைய படிப்பில் இருக்கக்கூடிய சில தடை தாமதங்கள் நிவர்த்தி ஆவதற்குண்டான வழிமுறைகளை பற்றியும் நீங்கள் பேசலாம். ஆக எதை ஒன்றையுமே தெளிவுபடுத்தினால் அதற்கேற்ற வழி கிடைக்க பெறுவீர்கள். ராசிக்கான அமைப்பு படி தம்பதிகளிடையே சில மன வருத்தங்கள் உண்டாகி மறையலாங்க. ஒருவருக்கொருவர் அனுசரித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையை உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டிய நாள். ராசிக்கான சுப ஹோரைகள் பொதுவாக கடகராசி அன்பர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு ஓரை நல்ல பலன்களை தரும். கல்வி, உத்தியோக, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சார்ந்த முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர ஓரை நன்மைகளை தருங்க. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் உண்டாக்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களை சாதகமான நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் உண்டாக்கும். இந்த நாள் இறை வழிபாடு செய்வது இன்னும் மேன்மையான பலனை கொடுக்கும். விவசாயம் தொடர்பாக வேலையில் இருப்பவர்கள் நல்ல வருமானத்தை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை பெற வேண்டுமானால் அன்னை ஸ்ரீ வராகியை வழிபாடு செய்யுங்கள். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிம்மராசி அன்பர்களே, மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. செயல்களில் வேகம் இருக்கும். எதை ஒன்றையும் மிக சீராக செய்து முடிப்பீர்கள். புது எண்ணங்கள் உருவாகுங்க. சாதனை புரியக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபாடு காட்டுவீர்கள். விளையாட்டு வீரர் வீராங்கனைகளாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு தைரியம் வலுப்பெறுங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திடமான எண்ணம் இருக்கும். பக்குவம் பெற்றவர்களாகவே இருப்பீர்கள். விளையாட்டு சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு எதையுமே சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். அது மட்டுமல்ல, வரக்கூடிய இடர்பாடுகளை தவிடுபொடியாக்கி விடுவீர்கள். எதையுமே நேருக்கு நேராக சந்தித்து முன்னேறக்கூடிய ஒரு ஆற்றல் அதிகரிக்கலாம். இசைத்துறையில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் செயல்படுறவங்களுக்கு, எழுத்தாளர்களுக்கெல்லாம் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் ஏற்படுங்க. எழுத்து துறைகளில் கற்பனை சம்பந்தமான விஷயங்கள்லாம் கை கொடுக்கும். அது மட்டுமல்ல, ஊடகத்துறையில் பணிபுரிபவர்கள், பத்திரிகையாளர்கள், இப்படி ஆசிரியர்களுடைய நிலைகள் இருக்கிறவங்க ஒரு உயர்ந்த அந்தஸ்து நிர்வகிக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு யோகம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கு. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பேசினாலும் அதில் மிகுந்த ஒரு கருத்துக்கள் இருக்கும். ஆதாயத்தோடு செயல்படுவீர்கள். தேக பலம் நன்றாகவே இருக்குங்க. மனோபலம் கூடுதலாக இருக்கும். வேலைகளை மிக துரிதமாகவே முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு உங்களுடைய படிப்பினுடைய நிலையை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு நாள் என்றே சொல்லலாம். உயர்கல்வி தொடர்பாக பெற்றோர்களுடைய ஆதரவை பூரணமாக பெறுவீர்கள். ஆசிரியர்கள் மட்டுமல்ல, மற்ற நண்பர்களுடைய ஆதரவின் மூலம் அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேறி செல்வதற்குண்டான புதிய வாய்ப்பெல்லாம் கிடைக்க போகுது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஆதரவாக செயல்படுவாங்க. ஒப்பந்தம் தொடர்பான விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறுங்க. மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நாள் என்றே சொல்லலாம். சமூகத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாள். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தன லாபம் கிடைக்குங்க. நிலம் சம்பந்தமாக வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு ஆதாயம் உண்டாக்குங்க. மனை விற்பனை, பொருள் வாங்குவது அல்லது விற்பது தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். உங்களை தேடி நிலம் சம்பந்தமாக சில வாய்ப்புகள் ஏற்படலாங்க. புதிதான ஒரு விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். உறவுகளுடைய வழியில் உங்களுக்கு சில மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். ஆக எதிர்பார்த்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு கடுமையாக முயற்சி செய்வீர்கள். உழைப்புக்கு ஏற்றபடி ஊதியம் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவை பூரணமாக பெறுவீர்கள். திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்கள் குவியக்கூடிய நாள் சிம்மராசி என்பர்களுக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூடுதலான ஒரு நிலை உயர்வு உண்டாக்குங்க. உடல் சம்பந்தமான விஷயங்களில் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். சிந்திக்கக்கூடிய செயல்பாடுகளில் வேகம் எடுப்பீர்கள். புதுமையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. புதிய தொழில் தொடர்பான செயல்பாடுகள் மற்றும் புதிய வியாபாரம் தொடர்பாக சில அதற்கேற்றபடி அடிக்கல் விஷயங்களை முன்னெடுத்து செல்வீர்கள். ராசிக்கான அமைப்பு படி தம்பதிகளிடையே ஒருமித்த கருத்தும் குடும்பத்தை
விருத்தி செய்யக்கூடிய விதமாக நல்ல விஷயங்கள் நடக்குங்க. பெற்ற பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கான சுப ஓரைகள் பொதுவாக சூரியன், சந்திரன், குரு ஓரைகள் நல்ல பலனை கொடுக்குங்க. சொத்து தொடர்பான விஷயங்களில் பலன்கள் ஏற்படலாம். அதிலும் செவ்வாய் ஓரை என்பது உங்களுக்கு மிக அற்புதமான நிலையை உருவாக்கி தரும். அரசாங்கம் சார்ந்த விஷயத்திற்கு சூரிய ஓரை சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல பலனை உண்டு பண்ணுங்க. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கற்பனை அதிகரிக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். கன்னிராசி அன்பர்களே, எண்ணத்தின் போக்கில் சில மாற்றங்கள் உண்டாக்குங்க. சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாகவே காணப்படும். அதிலும் வருங்காலம் பற்றிய எண்ணங்கள் சொல்லவே வேண்டாம், அதிக அளவிலேயே உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குங்க. பணவரவை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் கைகூடி வரப்போகுது. தொழிலில் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகள் செய்தாலும் இந்த நாள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. பழைய முயற்சிகளாக இருந்தாலும் பரவாயில்லை, அல்லது புது முயற்சிகளாக எடுக்கிறீர்கள் என்றாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய விதமாகத்தான் காணப்படுது. உழைப்பு என்றுமே வீண் போகாது. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய தகுந்த செயல்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு இன்றைய நாள் உங்களுக்கு வெளிப்படுங்க. உறவுகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் அவர்களால் நல்ல செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். நீண்ட நாளாக செய்ய நினைத்த சுப விசேஷங்கள், சுப காரியங்களை இந்த நாள் நீங்கள் தொடங்கலாம். வேலை விஷயமாக வேலை மாற்றம் தொடர்பான முயற்சிகளுக்கு இந்த நாள் கை கொடுக்குங்க. புதிய வீடு, இடம், மனை வாங்க வேண்டிய எண்ணங்கள்ங்கிறது உங்கள் மனசில் அதிகமாகவே இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்கள், உறவுகளுக்கு மத்தியில் நல்ல வாழ்க்கையினுடைய தரத்தை அதிகப்படுத்தணும், மேன்மையான நிலைக்கு வரணுன்ற எண்ணத்தோட நீங்கள் செயல்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக முன்னேற்றத்தை உண்டாக்குங்க. நிலம் சம்பந்தமான செயல்பாடுகள் கை கொடுக்கும். புதிதாக இடம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கிறது. இந்த ஒரு நிலையின் காரணமாகவே உங்களுக்கு அதிக ஆதாயம் ஏற்படுங்க. எந்த ஒரு வேலைகள் எடுத்தாலும் சரி, அதில் ஒரு ஆதாயம் ஏற்படலாம். கால்நடை சம்பந்தமான வேலைகள் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக்குங்க. பால்வள தொழிலுங்கிறது உங்களுக்கு நல்ல உயர்ந்த அந்தஸ்தை ஏற்படுத்தும், கௌரவத்தை கொடுக்கும். தன லாபத்தை பெருக்குவதற்குண்டான ஒரு பணியாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தொழில் விஷயமாக கூட்டாளிகளுடைய செயல்பாடுகள் மன திருப்தியை உண்டு பண்ணி தரங்க. உங்களுக்கு தோன்றாத சில விஷயங்கள், சில செயல்முறைகள் கூட உங்களுடைய கூட்டாளிகளுடைய மனதில் தோன்றலாம். எல்லோருமே கலந்து ஆலோசித்து தொழில் வளர்ச்சிக்கான முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். பெற்றவர்களுடைய கருத்துக்களும் தகுந்த நேரத்திற்கு மிகப்பெரிய ஒரு நன்மை ஏற்படுத்தும். பிறருடைய ஆலோசனைகள் வரவேற்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுடைய எண்ண அமைப்பின்படிதான் வேலைகள் எல்லாமே சுபிக்ஷமாக நடக்கும், சுபமாக நடக்குங்க. அதிலும் சீக்கிரமாக பலன் பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளோடு இருந்த சில பழைய பிரச்சனைகள், சில சங்கடங்கள்லாம் விலகிடும். உங்களை பற்றி மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையும், மற்றவர்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயமும் ஏற்பட போகுது. ஆக கன்னிராசி அன்பர்களுக்கு உடல் நலம் நன்றாக இருக்குங்க. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே நல்ல விதமாக நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டாகும். சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து உயருங்க. உறவுகளுக்கு மத்தியில் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வீர்கள். பொருளாதார நிலைகளை ஏற்றம் பெறுவீர்கள். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் குறையுங்க. வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கு தகுந்த மாதிரியான பண உதவிகள் யாராவது ஒருவரால் கிடைக்கும், அல்லது மனைவி வழி உறவுகளாலும் பணம் வந்தே தீரும். உங்களுக்கு வருமான உயர்வுங்கிறது ஏற்ற நாளாக இருக்கிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள் புத்தி கூர்மையாக இருப்பீங்க. எப்படி எதை படிக்கணுங்கிற விவரங்கள் அறிந்தவர்களாகவும் வரக்கூடிய தேர்வுக்கு முன்னெச்சரிக்கையாகவே தயாராகி விடுவீர்கள். மற்றவர்களுடைய ஒரு அறிவுரை உங்களுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தும். உத்வேகத்தோட சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எப்படியாவது நல்ல மதிப்பெண் பெற்றுவிட வேண்டும் என்கிற எண்ணம் மட்டும் மிக ஆழமாக இருக்குங்க. உங்களுடைய வளர்ச்சி பாதை என்பது வான் உயர்ந்த அளவிற்கு இருக்கிறது. ஆக நீங்கள் தைரியமாக வேலைகளில் ஈடுபடுங்கள். புதிதாக தேடல் தொடர்பான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கும், ஆராய்ச்சி சம்பந்தமான படிக்கக்கூடியவர்களுக்கும் உத்தியோகத்தில் நல்ல மேன்மை வளர்ச்சி உண்டு. புதிதாக தேடல் தொடர்பான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறது. ராசிக்கான சுப ஓரைகள் பொதுவான விஷயங்களில் சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஓரைகள் மிகவும் உகந்த ஓரை. சொத்து தொடர்பாக சுக்கிர ஓரைக்கும் அந்த தருணத்தில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். புதன் ஓரையில் அரசு சார்ந்த வேலைகள் செய்தால் நல்ல பலன் உண்டு. சுக்கிர ஓரையில் சுப காரியங்கள், பணம் சார்ந்த விஷயங்களை செய்வதற்கு உகந்த ஓரை என்றே சொல்லலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, சவுத் வெஸ்ட். அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் ஏற்படுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.
துலாம் ராசி அன்பர்கள், இன்றைய நாள் புதிய முயற்சிகள்ல இருந்துட்டு வந்த சில மறைமுகமான எதிர்ப்புகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. நடக்கக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகலாங்க. இதற்கு பின்புலமாக யாரோ ஒருவர் உங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்பதை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொண்டு அந்த எதிர்ப்புகளை தவிடு பொடியாக்கக்கூடிய விதமாக செயல்படுவீர்கள். எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு போட்டி பந்தயங்கள் மற்றும் விளையாட்டு சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபடுறவங்களுக்கு ஆதாயம் உண்டாக்குங்க. கீர்த்தி பெருகும். உடன் பிறந்தவங்களை பத்தின எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கலாங்க. தகவல் தொடர்பான துறைகளில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு நல்ல விஷயங்களை சேகரித்துக் கொள்வீர்கள். அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பும் வருமான உயர்வு என்பது அதிகரிக்கலாங்க. உங்களுடைய செயல்களில் பின்னடைவை ஏற்படுத்தணும்னு சிலர் செய்யக்கூடிய சில காரியங்கள் அது அவர்களுக்கே சென்று சேரும். உங்களுடைய வளர்ச்சியை எவராலும் தடுக்க இயலாது. கிரக அமைப்பின்படி ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களை அறிந்து கொண்டே வருவீர்கள். தெய்வ அனுகிரகம் பூரணமாக இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு சில எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். குடும்ப நபர்களால் ஆதரவு ஏற்படுங்க. தாய் தந்தையருடனான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நம்பிக்கையும் நல்ல மகிழ்ச்சியும் உண்டு பண்ணும். புதிய வாய்ப்புகள் எல்லாமே வேலை விஷயமாக கிடைக்கலாம். உத்தியோகம் சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களையும் பெறுவீர்கள். இந்த நாள் முடிந்த வரையில தான தர்மங்கள் செய்து மகிழ்வீர்கள். நவகிரக வழிபாடு செய்வது நல்லது. சனிக்கிழமை தினத்துல மதியம் 1 முதல் 2 மணி வரை சனி ஓரையில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் எள் கலந்த சாதம் வைப்பது அவசியங்க. அதில் சிறிது தயிர் சேர்த்து கொண்டு பிறகு குடிப்பதற்கு தண்ணீரும் ஒரு கிண்ணத்தில் வைத்து காகத்திற்கு அந்த மதியம் 1 முதல் 2 மணி வரையில் சனி ஓரையில் செய்வதால் ஆயுள் பலம் அதிகரிக்குங்க. உங்களுடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சீராக இருக்கும். உத்தியோகம் சம்பந்தமான வேலைகளில் முயற்சிகளுக்கு ஏற்ற மாதிரியான முன்னேற்றங்கள் அதிகரிக்குங்க. நன்மைகள் அதிகம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான முயற்சிகளில் அதிக சாதகமான பலன் கிடைக்குங்க. வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறவங்க, அதே போல சில திட்டங்களில் இருக்கிறவங்களுக்கும் கால சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. பணம் சம்பந்தமான நிலைகளில் அதிக லாபத்தை பெறுவீர்கள். கடுமையான உழைப்பு இருக்கும். அழகாக சிந்தித்து திட்டமிட்டு செய்யறதுனால பலனும் கூடுதலாக காணப்படுகிறது. துலாம் ராசி அன்பர்களே, எதையுமே நேர்மையாக அணுகுவீர்கள். தெய்வ வழிபாடுக்கு உகந்த நாள். கூடுமான வரையில் சனிக்கிழமை தினம் என்பதால் இயலாதவர்களுக்கு தான தர்மம், அதிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் அதிக அளவில் செய்யும் பொழுது நவ கிரகங்களுடைய அருளையும் பெறுவீர்கள். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அருள் பூரணமாக இருக்கும். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத் எனும் மந்திரத்தை 6 முறை நீங்கள் உச்சரிப்பது நல்லது. கூடுமான வரையில் சனிக்கிழமை தினத்தில் கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இரும்பு சம்பந்தமான பொருட்களையும் வாங்கக்கூடாது. இந்த நாள் ஸ்திரமான நாள் என்பதால் பொன்பொருள் சேர்க்கை, துணிமணிகள், ஆடை அணிகலன்கள் இவற்றை வாங்கி பயன்பெறுங்கள். நல்லது நடக்கும். காதலர்களுக்கு நன்மை நிறைந்த நாளாகவே இருக்குங்க. குடும்ப நபர்களுடைய ஆதரவை புதிதாக பெறக்கூடிய அமைப்பு உண்டு. தொழில் வளர்ச்சி, வியாபாரத்தில் முன்னேற்றம், பண வரவுக்குண்டான கால சூழ்நிலைகள் சாதகமாகவே அமைகிறது. ராசிக்கான சுப ஓரைகள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஓரையில் பொதுவான விஷயத்திற்கு மிகவும் உகந்த ஓரை. செவ்வாய் ஓரையில் சுப காரியங்கள் செய்வதற்கு மிகவும் நல்லது. சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த செயலுக்கு ஏற்றது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, சவுத். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளை அறிவீர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி என்பர்களை, இந்த நாளில் தூக்கம் இல்லாத ஒரு பிரச்சனை தொடர்பாக இருந்த சில சிரமங்கள், இன்னல்கள்லாம் குறைய போகுது. நிம்மதியான ஒரு வாழ்க்கை முறையை நீங்க வாழ போறீங்க. மென்மேலும் வாழ்க்கையில உயர்வதற்குண்டான வளர்ச்சி பணிகள்ல கூடுதலான ஒரு நாட்டம் இருக்கலாம். குடும்பத்தை வளர்ச்சி பாதையில கொண்டு செல்வீர்கள். எல்லோரையும் வசீகரிக்கக்கூடிய விதமாக உங்களுடைய உழைப்பு பேசப்படுங்க. மற்றவர்களே பொறாமைப்படுவார்கள் உங்களுடைய செயல்களை பார்த்து. அந்த அளவிற்கு வேகம் அதிகரிக்கும். மிக திறமையாகவும் கனிவாக சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள். வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது மட்டும் சிந்தித்து செயல்படணுங்க. புது நபர்களுடைய அறிமுகம் ஏற்படலாம். வியாபாரத்தில் இருக்கிறவங்களாகட்டும் அல்லது சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட புது நபர்களுடைய அறிமுகம் ஏற்படலாங்க. வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது சிந்தித்து தான் செயல்படணுங்க. மனசுல பட்டதை நீங்க எந்த விதத்திலுமே பிறருக்கு தேவைக்காக கூட வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க. குறிப்பாக கோபம் வர நேரத்துல உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது அவசியங்க. புது நபர்களுடைய அறிமுகத்தினாலேயும் மாற்றங்கள் ஏற்படலாம். பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையுங்க.
ராசியினுடைய 2ஆம் வீட்டில் சந்திர பகவான், 3ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல குரு பகவான் வக்ர நிலையிலும், 6ஆம் இடத்துல ராகு பகவானும், 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அதே போல 12வது வீடு மறைவு ஸ்தானத்துல சூரிய பகவான், கேது பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவானுடைய அனுகிரகத்தை பூரணமாக நீங்கள் பெறுவீர்கள். ஆக ராசியினுடைய பிளானட் பொசிஷனுக்கு ஏற்றாற் போல் ஏற்ற இறக்கங்கள் இருக்குங்க. பணம் சம்பந்தமான விஷயங்களை கூட யாரையும் நம்பி அதிகமாக முதலீடு செய்யாதீர்கள். அதே போல வியாபாரத்துல முதலீடு செய்யணுங்கிற எண்ணங்களோட இருக்கிறவங்க மற்றவங்களோட கருத்தை உள்வாங்கிக் கொள்வது நல்லது. அது மட்டுமல்ல, பணத்தை கடன் வாங்கி முதலீடு செய்வதை தவிர்த்து விடுங்கள். விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்கணுன்ற எண்ணங்கள் பெண்களுக்கு அதிகமாக இருக்குங்க. ஆண்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். நிம்மதி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குங்க. கலை சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்குங்க. தெரியாத வித்தைகளை கூட அறிந்து கொள்வதற்கு முயற்சியும் செய்வீர்கள். பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். புதிதாக சில செயல்களுக்கு அனுமதி பெற்று செய்யணுங்கிற எண்ணங்கள் இருக்குங்க. உங்களிடம் பணிபுரிபவர்களுடைய ஆதரவை பூரணமாக பெறுவீர்கள். பொருட்கள் வியாபார விற்பனை அமோகமாக இருக்குங்க. வருமானத்திற்கு ஏற்றபடி சில செலவுகளை கையகப்படுத்திக் கொள்வது நல்லது. கூடுமான வரையில் குடும்ப நபர்களோடு மனம் விட்டு பேசினாலே சில சங்கடங்கள் நீங்கிவிடும். விருச்சிக ராசி என்பர்களை கோப உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டால் மிக நன்மை உண்டு. வீட்டில் பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும், வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுடைய திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளுக்கு இந்த நாள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கணுங்க. இரவு நேரங்களில் படிக்கிறதை விட பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்க படிக்கும் பொழுது நல்ல ஞானம் பிறக்கும், அறிவு சிறக்கும். தெரியாத விஷயங்களையும் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். மனோரீதியாக சில சங்கடங்கள்லாம் குறைஞ்சிடும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசியினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெறுவீர்கள். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தையும் சுக்கிர ஓரையில் செய்தால் நல்லது. குரு ஓரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நன்மைகள் உண்டாக்கும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாகம் நட்சத்திரக்காரர்களை சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிப்படி தோற்ற பொலிவில் புதிய சிந்தனைகள் அதிகரிக்குங்க. பணத்தை சேமிக்கணுங்கிற எண்ணங்கள் கூடுதலாக இருக்கும். அதற்கேற்றபடி வருமானமும் உங்களுக்கு இயல்பாக கிடைக்குங்க. எந்த விதத்திலும் கவலை இருக்காது. பணப்புழக்கம் ஏதாவது ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்குங்க. எதிர்பார்த்தாலும் சரி, எதிர்பார்க்காவிட்டாலும் வரக்கூடிய பணம் உங்களுக்கு தகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதிக அளவுல ஒரு மன நிம்மதி ஏற்படுங்க. செய்ய வேண்டிய வேலைகளை திருப்தியாக செய்து முடிப்பீங்க. மனதிற்கு எந்த விதமான கலங்கமும் இருக்காது. நேர்பட பேசுவீர்கள். நேர்மறையான விஷயங்களை பற்றி சிந்திப்பீர்கள். தெய்வத்தினுடைய அனுகிரகம் பூரணமாக இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய விதமாக கால சூழ்நிலைகள், கிரக அமைப்புகள் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கிறது. அதிலும் சிறப்பான பலன்களை பெறுவீர்கள். மற்றவர்களிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தானாக வருங்க. வியாபாரங்களில் விற்பனை அமோகமாக இருக்க போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும், உங்களை பற்றிய நல்ல உயர்வான எண்ணங்கள்லாம் கூடும். குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகிறது. இதுவரையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு காலத்திற்குள் வந்து விட்டீர்கள். ஆக கவலை வேண்டாம். வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியானது உங்களுக்கு மிகுந்த ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க. பார்க்க போனால் 7.5 சனி முடியக்கூடிய காலம் என்பது ஜனவரி 2023 17ஆம் தேதி அன்று நிறைவு பெறுகிறது. ஆக எல்லா விதமான சிரமங்களுக்கும் நீங்கள் மூழ்கு போட்டு வெளியே வந்து விடலாம். இனி பிரச்சனைகள் காணப்படாது. தனுசு ராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சியாக ஒவ்வொரு விஷயங்களையும் ஈடுபடுங்க. சமூக வேலைகள் இருக்கிறவங்களுக்கு சின்ன ஒரு சிறு அலைச்சல்கள் ஏற்படலாங்க. அது மட்டுமல்ல, மக்களுடைய குண நலனுக்கு ஏற்றாற்போல் பேசுதல் வேண்டும். அவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ளுதல் அவசியங்க. வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பொது விஷயங்கள் பற்றி பேசும் பொழுது எண்ணத்தில் தெளிவோடு இருக்க வேண்டியது அவசியங்க. வரவு அதிகரிக்கக்கூடிய நாள். பணி நிமித்தமாக வெளியூர்கள் அல்லது வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு, சிறு தூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு அவரவர்களுக்கு ஏற்றபடி பலன்கள் நிச்சயம் உண்டாக்குங்க. வெளியிடங்களில் உங்களுடைய பேச்சுக்கள் அதிகமாக இருக்கும். பாராட்டுகள் கிடைக்க பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ராசியான நாள் என்றே சொல்லலாங்க. கைராசி மிகுந்த நபராக இருப்பீர்கள். நல்ல தோற்ற பொழிவு காணப்படுங்க. எண்ணத்தில் தெளிவு இருக்கும்.
சிந்தனையின் போக்கில் சில மாற்றங்களையும் ஏற்படுத்துவீர்கள். பழைய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். முடியாத பிரச்சனைகளை கூட மாற்றொரு வழிமுறைகள், அதாவது வேறு வழியில் சென்று அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சியும் செய்வீர்கள். குடும்பத்தில் தாய் தந்தையருடனான பேச்சுவார்த்தை உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணும். மிகப்பெரிய ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறவங்க, மருத்துவத்துறையில் பணிபுரியறவங்க, அது மட்டுமல்ல அரசு மற்றும் அரசாங்க சம்பந்தமான சலுகைகள்லாம் இனி கிடைக்கலாங்க. இதுவரையில் தடைப்பட்டு வந்த படிப்புகள் கூட மீண்டும் தொடரத்துக்கான காலம் மாணவர்களுக்கு. படிப்பு மட்டுமல்ல, படிப்போடு சேர்ந்து வேறு ஏதாவது ஒரு விஷயங்களை கற்றுக்கொள்ள விரும்பினாலோ, மற்ற வெளிநாடு மொழிகளை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் விரும்பினாலும் இந்த ஒரு காலகட்டத்தில் தொடரலாங்க. வாழ்க்கையினுடைய வளர்ச்சி பாதையில் பயணிக்க போகிறீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மன மகிழ்ச்சி உண்டு பண்ணும். ஒட்டுமொத்தத்தில் சொத்துக்கள் வாங்குவது, பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வது, வீடு மனை நிலம் வாங்கணுன்ற எண்ணங்கள், இதெல்லாம் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதுவரையில் நீங்கள் எந்த அளவிற்கு சிரமப்பட்டீர்களோ அந்த கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு ஒரு சொர்க்கமான வாழ்க்கை பொற்காலமாக திகழப் போகிறது. ராசிக்கான சுப ஹோரைகள் பொதுவாக சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய், குரு ஓரைகள் உத்தமங்க. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கக்கூடும். வாழ்த்துக்கள். வாழ்க்க வளமுடன். மகர ராசி அன்பர்களே, ராசியினுடைய நிலைப்பாடுகளை பொறுத்து பார்க்கும் பொழுது வியாபார வேலைகளில் ரொம்ப பொறுமையாக செயல்படுறது நல்லதுங்க. பொறுமையாக இருந்தால், தீர்க்கமாக சிந்தித்து செயல்பட்டால் அதற்குண்டான பலன்கள் நீங்கள் பெற முடியும். உலக வாழ்க்கை பற்றிய புதிய கண்ணோட்டங்கள் ஏற்படலாங்க. மற்றவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள் கூட உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ரகசியமான சில செயல்பாடுகள் காரணமாக ஆதாயம் பெறுவீர்கள். மனம் விட்டு பேசுறதுனாலையும் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்துறதுனாலையும் குழப்பங்கள்லாம் குறையுங்க. உங்களுக்கு நெருக்கமானவர்களிடத்துல வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி வெளிப்படுத்துவீர்கள். இதனால் மன ஆறுதல் பெற முடியும். மன பாரம் என்பது குறையுங்க. மன அழுத்தம் இல்லாமல் இருப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, பழக்க வழக்கங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படலாங்க. வாகன பயண நேரங்கள்ல ரொம்ப நிதானமாக இருக்கணும். இருந்தாலும் லாபம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. உங்களுடைய சொந்த முயற்சிக்கு ஏற்ற மாதிரியாக பலன்களும் கிடைக்கும். அதிகமான முயற்சிகள், உழைப்பு வெளிப்படுத்தும் பொழுது அதற்கு ஏற்றபடி ஆதாயம் பெறுவீர்கள். குடும்பத்தில் பேசக்கூடிய விஷயங்களை வெளிப்படையாக பேசுவது நல்லது. ராசியினுடைய அமைப்பு படி இந்த நாள் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். கையில் வைத்திருக்கக்கூடிய பொருட்களை பத்திரப்படுத்துவது, விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது அவசியங்க. தொழில் ரீதியாக கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்க்க வேண்டும். யாரிடத்திலும் வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். மனம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஞாபக மறதி என்பது இருக்கும். எதையுமே நினைவில் வைத்துக்கொள்ள இயலாது. பணத்தை நீங்கள் யாரிடமாவது கொடுத்தாலும் கூட அதுவே சில நேரங்களில் மறந்து விடலாம். அவர்களாக தானாக முன்வந்து உங்களிடம் ஒப்படைக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்தது போன்ற ஒரு நினைவே ஏற்படுங்க. இப்படி ஏதோ ஒரு வித குழப்பத்தின் காரணமாக பண வரவு நிலைப்பாடுகள் கூட கவனக்குறைவாக நீங்கள் இருந்து விடலாம். ஆக பிள்ளைகளோடு பேசும் பொழுது அன்பை வெளிப்படுத்த வேண்டும். கனிவாகவும் அவர்களுடைய குணத்திற்கு ஏற்றாற்போல் பணிவாக நடந்து கொள்வது நல்லது. குழந்தைகளை எந்த அளவிற்கு சந்தோஷமாக வைத்துக் கொள்கிறீர்களோ உங்களுடைய குடும்பமும் விருத்தி பெறும். மகர ராசி அன்பர்களே, பெரியவர்களுடைய குண நலன்களுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து செல்லுங்கள். வயதானவர்களிடத்துல பொறுமையாக நிதானமாக பேச வேண்டும். உங்களுக்கு அன்றாடம் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் இழுபறியாகவோ காலதாமதமாகவோ இருக்கும் பட்சத்தில் அந்த வெறுப்பு உணர்வையோ அல்லது மன அழுத்தத்தின் காரணமாக பெரியவர்களிடம் கோப உணர்வை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. மற்றவர்களிடத்திலும் புது நபர்களை சந்திப்பதாக இருந்தாலும் உங்களுடைய முகத்தில் எந்த விதமான விரக்தியான ஒரு நிலையை வெளிப்படுத்தாதீர்கள். சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மன ரீதியாக பிரச்சனைகள் இருக்கும் பொழுது உங்களுக்குள் சில நேரங்களில் தலைவலி மற்றும் பதட்டம், பரபரப்பு காணப்படலாங்க. பொறுமையாக இருந்தால் மட்டும் நல்லது. அது மட்டுமல்ல, அன்னை ஸ்ரீ வராகியை வழிபடுபவர்களுக்கு சகல பாவங்கள் நீங்கும். எதிரி தொல்லைகள் விலகுங்க. நன்மைகள், செல்வம் சேரும். அதிக அளவிலான ஆதாயத்தை பெறுவதற்கும் அன்னையினுடைய அனுகிரகத்தை பூரணமாக நீங்கள் பெறுவதற்கு, அருள் கிடைப்பதற்கு ஸ்ரீ அன்னை வராகி வழிபாடு சிறப்பு. ராசிக்கான சுப ஓரைகள் பொதுவாக சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும்
கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் சுக்கிர ஓரை உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் ஓரை நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். இறை வழிபாடு செய்யுங்கள், மன ஆறுதல் உண்டாக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க்க வளமுடன். கும்பராசி அன்பர்களே, எதிர்பாராத வகையில சில புதிய வாய்ப்புகள் ஏற்படலாங்க. வேலை தொடர்பாகவும் நீங்கள் எண்ணிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக சாதகமாக நடக்கக்கூடிய நாள். வேலை நிமித்தமாக புதிய முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். அந்தஸ்தை உயர்த்தி கொள்வதற்குண்டான சில வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். ஆன்மீக பெரியோர்களுடைய ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இந்த நாள் வழிபாடு முறைகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிநாதனான சனி பகவானுடைய அனுகிரகம் பெற்ற நாள் சனிக்கிழமை தினம். ஆகவே எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்னர் நவக்கிரக வழிபாடு செய்வது, காலை பொழுதில் காகத்திற்கு உணவு வைப்பது, நீங்கள் என்ன உணவு எடுத்துக்கொள்கிறீர்களோ அந்த உணவினை காகத்திற்கு கொடுத்த பிறகு நீங்கள் சாப்பிட்டால் சனி பகவானுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெற முடியுங்க. நீண்ட தூர பயணங்கள் தொடர்பான முயற்சிகள்லாம் கைகூடி வரலாங்க. ஆன்மீக யாத்திரை செல்பவர்கள் அல்லது உங்களுடைய சொந்த விஷயங்களுக்காக, வீட்டில் சுப காரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளுக்காக வெளி இடங்களுக்கு வெகு தூரத்திற்கு பயணிக்கக்கூடிய நபர்களுக்கு விருப்பங்கள் யாவும் நிறைவேறும். எண்ணிய காரியங்கள் கைகூடி வருங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வியில இருந்துட்டு வந்த சில குழப்பங்கள்லாம் விலகும். படிக்கிறதுக்கு உண்டான கால சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலை, எல்லா விதமான சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுதுங்க. வர்த்தகம் சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு புதுவிதமான எண்ணங்கள் அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் நவீன யுக்திகளையும் கையாளுவீர்கள். அது சம்பந்தமான சில விஷயங்கள் தெரிய வரலாங்க. மூன்றாவது நபர் மூலமாகவும் ஆதாக்கியம் கிடைக்கும். முதலீடு செய்த பணம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கலாம். வங்கி தொடர்பான விஷயங்களில் கூடுதலான நல்ல செய்திகள் வரலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குதூகலமும் நிறைவாகத்தான் இருக்கிறது. மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாள் என்றே சொல்லலாம். இன்றைய நாள் ஆன்மீக எண்ணங்கள் துளிர்விடுங்க. பக்தி அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் தெய்வ வழிபாடு மீதான ஒரு ஆர்வம் என்பது அதிகரிக்கும். தெய்வ திருப்பணிகளில் ஈடுபடுவீங்க. எந்த ஒரு தொழிலை செய்தாலும் கூட அதில் மிகுந்த உயர்ந்த பக்தியுடனும் மிகுந்த ஸ்ரத்தையோடு செய்து முடிப்பீர்கள். இதனால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க. பெருமாள் வழிபாடு செய்பவர்களுக்கு சனி பகவானுடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கும். அதே போல ஸ்ரீ ஆஞ்சநேயரை 9 முறை சுற்றி வலம் வந்து பிரார்த்தனை செய்து நெய்தீபம் ஏற்றினால் நவ கிரகங்களை வணங்கிய பலனை பூரணமாக நீங்கள் பெற முடியுங்க. குடும்ப நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பூரணமாக கிடைக்க பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாள். மனநிலையில் குழப்பங்கள் எல்லாமே விலகி தெளிவு பிறக்க முக்கியமான முடிவுகள் எடுக்கலாங்க. ஆதாயம் ஏற்படக்கூடிய விதமாக புதிதாக வியாபாரங்களை தொடங்கலாம் என்ற எண்ணங்கள் இருக்கும். நண்பர்களுடைய வட்டாரங்களில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய நாள். தொழில் வளர்ச்சி குறித்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடும். அக்கம் பக்கம் நபர்களால் ஆதரவு பெற முடியுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி கிடைக்க நல்ல ஒற்றுமை காணப்படும். குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக அதிக பாடுபடக்கூடியவர்களாகவும் இருப்பீர்கள். குழந்தைகளுடைய ஆசைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி வைப்பீர்கள். தெய்வ அனுகிரகம் பூரணமாக இருக்கிறது. ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஓரையில சுப நிகழ்ச்சிகள் செய்யலாங்க. பொதுவாக சொத்து சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு சுபத்தை உண்டு பண்ணி தரும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களுக்கு, கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் ஓரை நன்மை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் சுக்கிர ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான செயல்பாடுகளுக்கு முடிவு எடுப்பதற்கு புதன் ஓரை நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மீனராசி அன்பர்களே, மனசுல எதிர்காலம் சம்பந்தமான சில திட்டங்கள்ல அதிகரிக்குங்க. வருங்காலத்தை எப்படியாவது உயர்த்தி கொள்வதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடி வரலாம். வருமானம் சம்பந்தமாக கூடுதலான அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். கால்நடை வளர்க்கக்கூடியவர்களுக்கு, அதே போல கால்நடை சம்பந்தமான தீவனங்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு உயர்ந்த வருமானம் கிடைக்கலாம். கூடுமான வரையில எதிர்கால திட்டத்தை மிக சரியாக செய்யறதுக்கும் வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. பால் வளம் நிறைவாக இருக்கும். விவசாய பூமி தொடர்பான வேலைகளில் பணிபுரிபவர்கள் மற்றும் விவசாய பெருமக்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க. அரசு மற்றும் அரசாங்க சம்பந்தமான சில
சலுகைகள் கிடைக்க பெறுவீர்கள். கூடுதலான ஒரு வருமானம் கிடைக்கும் பொழுது குடும்பத்தில் வளர்ச்சி என்பது அதிகரிக்கும். முன்னேற்றமான பாதைகளில் இருப்பீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள்ல மட்டும் சிந்தித்து செயல்படணுங்க. யாராவது ஒருவர் உங்களுக்கு அதிக நெருக்கடி கொடுத்தாலோ அல்லது பணம் சம்பந்தமாக சில பிரச்சனைகளை எழுப்பினாலோ நேருக்கு நேராக நின்று நீங்கள் எதிர்க்காமல் அவர்களிடம் கனிவாகவும் பணிவாக பேசுவது நல்லது. பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளுங்கள். யாரிடத்திலும் கோப உணர்வை வெளிப்படுத்த வேண்டாம். அவர்களுக்கு தகுந்த மதிப்பளித்து பேசுவது மிகவும் அவசியம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் அவற்றை மிக சாதுரியமாக சமாளித்துக் கொள்வீர்கள். பக்குவம் என்பது இயல்பாகவே உண்டு. புதிய சிந்தனைகள் அதிகரிக்கலாம். வெளியிடங்களுக்கு வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடியவர்கள் மனதளவில் மாற்றங்கள் ஏற்படலாங்க. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் காரணமாக மாற்றம் பிறக்கும். மறதி குறையக்கூடிய நாளாக இருக்குங்க. எதை ஒன்றையுமே நினைவில் வைத்துக் கொள்வீர்கள். மனக்குழப்பங்கள் இல்லாமல் இருந்தாலே உங்களுடைய அன்றாட வேலைகளில் வேகம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த மந்தத்தன்மை நீங்குங்க. சோர்வுகள் இல்லாத ஒரு நாளாகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இணையம் சம்பந்தமான வேலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்போடு செயல்பட்டால் மாணவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் மதிப்பெண்களை எடுக்கலாங்க. வீட்டில் பெரியவர்களிடம் மட்டுமல்லாது நண்பர்களிடமும் மனம் விட்டு பேசுவீர்கள். ஏதாவது ஒரு வகையில் ஆதாயம் உண்டாகக்கூடும். தொழில் சம்பந்தமாக சில முதலீடுகள் செய்ய வேண்டும் என்றால் பெரியவர்கள் மற்றும் நல்ல நிபுணர்களிடம் கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுக்கலாங்க. பங்கு சந்தை விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. முடிந்த வரையில் கையில் இருக்கக்கூடிய பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களிலும் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. குடும்பத்தில் பெரியவர்களுடனான போக்கில் உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்பட்ட நீங்களாம். மீனராசி அன்பர்களே, ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அனுசரித்து சென்றால் குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் வில்லங்கங்களும் உண்டாகாது. ராசிக்கான சுப ஓரைகள் பொதுவாக சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர ஓரையும், கல்விக்கு புதன் ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஓரைகள் உத்தமம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் பிறக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வழிபாடு முறைகளை மேற்கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான அமைப்பின்படி சுப பலன்களை பெரும்பான்மையாக நீங்கள் பெற்று நன்றாக வாழ வேண்டும். நவ கிரகங்களுடைய நல்லருள் பூரணமாக கிடைக்க வேண்டும் என வாழ்த்துகிறோம். வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி.